ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி மீனை வச்சு ஒரு வித்தியாசமான டிஷ் தாங்க வந்து செய்ய போகிறோம். எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல், அதே மாதிரி மீனில் 2 விதமான குழம்பு வந்து செஞ்சுருக்கேங்க. தேவையான லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இதில் வந்து நம்ம சதப்பத்து இருக்கிற மீன் வந்து எடுத்து தாங்க வந்து செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். இந்த மாதிரி சதப்பத்தான மீன் வந்து எது வேணாலும் எடுக்க முடியுங்க. இந்த மாதிரி துண்டுங்களாக போட்டுக்கிட்டு நல்லாவே வந்து இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சமாக வந்து தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து நம்ம ஸ்டீம் பண்ணணும். ஒரு இட்லி குண்டானில் தண்ணி வந்து நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி இட்லி தட்டுக்கு மேலே நம்ம வந்து இது எல்லாமே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாங்க. நம்ம ஸ்டீம் பண்ணி வந்து இந்த மீனுக்கு வந்து செய்ய போகிறோம். அப்போ தான் வந்து அந்த சத்தெல்லாம் அந்த தண்ணியில் போகாது ஸ்டீம் பண்ணக்குள்ளே. இல்லைனா தண்ணி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மீனில் இருக்க சத்து எல்லாமே அந்த தண்ணியிலே வந்து ரிங்ஸ் ஆகிடுங்க. உருளைக்கிழங்கு வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். எடுத்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டோம், தோலெல்லாம் வந்து எடுத்துட்டு. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு நம்ம தண்ணி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாங்க. ரொம்பவும் வந்து வேக வைக்கக்கூடாது. ஒரு 90% நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நம்ம உப்பு கொஞ்சம் வந்து போட்டுக்கலாங்க. அதுவும் வந்து அதிகமாக போடாதீங்க, பார்த்தே போடுங்க. இதுக்கு மூடி வச்சு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து 90% வெந்து தான் எடுத்துடணும். ஃபுல்லாகவே குழையிற மாதிரி வந்து வேக வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு வறுக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணி இல்லாத நல்லாவே வந்து வடிகட்டி வந்து எடுத்தாச்சு. இதில் என்னென்ன மசாலா வந்து போடலான்ட்டு பார்க்கலாம். இதில் சிக்கன் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. உங்கள்கிட்ட வந்து சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலாவும் யூஸ் பண்ண முடியும். கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கேற்ற மாதிரி வந்து மிளகாத்தூள் போட்டுங்க. 1 டீஸ்பூன் போட்டாச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதில் 1 டீஸ்பூன் மைதா மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோர்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். முதல்ல வந்து உப்பு போட்டு தான் நம்ம வந்து இதுக்கு வேக வச்சுருந்தோம், பார்த்து போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணியெல்லாம் அதிகமாக எதுவுமே சேர்க்கவே கூடாது. தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய்க்கு நல்லாவே வந்து சூட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சூடானதும் நம்ம இது வந்து போட்டுக்கலாம். இதுக்கு நல்ல நம்ம வந்து வறுத்து எடுக்கணுங்க. போட்டதுமே வந்து திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் வந்து வேக விடலாம். இது பார்த்திங்கன்னா நான் செய்யலை, இந்த அண்ணி தான் வந்து செஞ்சுருந்தாங்க. பசங்க எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுமே வந்து எடுத்துடணும் தனியாக. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிஷ் கூட செய்யக்குள்ளே நல்லா வந்து மிக்ஸ் நல்லாவே மேட்சாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை தனியாக வச்சிடலாம். நம்ம ஃபிஷ் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து ஸ்டீம் பண்ணி விட்டுருந்தோம். எப்படி வந்து உங்களுக்கு ஃபிஷ் வந்து இருக்குன்னு பார்த்துங்க. ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு எக்ஸ்ட்ராவே வந்து வேக விட்டுக்கலாம். நம்ம இட்லி குண்டானில் வந்து தண்ணி வச்சு தாங்க வந்து ஸ்டீம் பண்ணணும், பார்த்துங்க. இப்போ இதுக்கு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து இந்த நடுவில் இருக்கிற முள்ளுங்களுக்கு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பெரிய மீன் வந்து வாங்கக்குள்ளே உங்களுக்கு முள் எல்லாமே வந்து கம்மியாகவே இருக்கும். இந்த தோலெல்லாம் வந்து நீங்கள் எடுக்காமையே வந்து செய்ய முடியும். நம்ம வீடியோக்கோசரம் இந்த தோல் எடுத்துட்டோங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த தோலில் உங்களுக்கு ஒமேகா 3 எல்லாம் நல்லாவே இருக்கும். சேர்த்தே வந்து செஞ்சிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதில் முள் இல்லாமல் வந்து நீங்கள் பக்குவமாக வந்து பார்த்து வந்து எடுத்துங்க. இந்த மாதிரி வந்து நல்லாவே வந்து உதிரியாக வந்து செஞ்சாச்சு. ரொம்ப வந்து மேஷ் பண்ணணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அந்த சங்க் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் சாப்பிடக்குள்ள. தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் வந்து போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். 1 டீஸ்பூன் சோம்பு பொரியட்டும்.
இதில் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் இருக்கும், எடுத்து பொடியாக கட் பண்ணியாச்சு. நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். பூண்டு வந்து இதில் அதிகமாகவே வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு 20 பூண்டு புல். பொடியாக நறுக்கின இஞ்சி வந்து ஒரு 2 டீஸ்பூனுங்க. இதுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து வதங்கி வரக்குள்ளே அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கி இருக்குங்க. இது சின்ன சின்னதாகவே வந்து கட் பண்ணிக்கிட்டோம். பச்சை மிளகா ஒரு 4 இருக்கும், தேவைக்கேற்ற மாதிரி போட்டுங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஃபிஷ்க்கு இதில் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து தேவை அப்படின்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துங்க. நம்ம இதில் மிளகாத்தூள் வந்து சேர்க்கலை. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்து வந்து செய்யக்குள்ள அந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து குவான்டிட்டி இருக்க மாதிரி இருக்குங்க. எல்லாமே வந்து சேர்த்து சாப்பிடக்குள்ள நல்லாவும் இருக்கும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலை இலையை வந்து கொஞ்சம் சேர்த்தாச்சு. கருவேப்பிலை இலை வந்து நிறையவே வந்து சேர்க்கக்குள்ள வாசனை நல்லா இருக்குங்க. இதில் வந்து மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்தாச்சு. இந்த காரம் வந்து மிளகுத்தூளும் வந்து உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும். பார்த்துங்க, டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம போட்ட இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. இந்த கருவேப்பிலை பொடி வந்து ரெசிபி கீழே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. அவ்வளோ வந்து அருமையாக இருக்கும் போடக்குள்ள. இதில் என்ஜாய் ஃபிஷ்.